ஆண்டவரே, நான் அழுது பார்க்குறேன், ஜெபித்து பார்க்குறேன். அமைதியாக எதுக்கு இருப்பார்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவள் எவ்வளோ அழுது பார்த்தாங்க, ஜெபித்து பார்த்தாங்க. ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யலை, வரல. இப்போ தேவ சித்தத்துக்கு ஏற்றாற்போல் அன்னாள் தன்னை அர்ப்பணித்தான். நான் இப்படி சொல்லுவேன், திருமணமான உடனே அன்னாளுக்கு குழந்தை கொடுக்காததற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அந்த வலி இருக்குல்ல. ஸோ அது ஏன்னா திருமணமான உடனே குழந்தை கிடச்சிருக்குன்னா அன்னாள் சாமுவேலை தனக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ என்ன அவளுக்குன்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தந்தா அப்படி இப்படின்னு சொல்லி முடிஞ்ச நல்ல காணிக்கையும் கொடுத்துட்டு ஒரு விருந்து வச்சுட்டு மட்டன் ஆடு வெட்டி சாப்பாடு கொடுத்துட்டு பிள்ளையை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ தாமதம் ஆக ஆக ஆண்டவர் அமைதியாக இருக்கும்போது இப்போ என்ன லெவலுக்கு அன்னாள் வர்றாங்கன்னு, ஆண்டவரே ஸோ எனக்கு குழந்தை தாங்க, ஆனால் பிள்ளை எனக்கு வேண்டாம், நான் உங்கள் ஆலயத்திலே கொண்டு என்ன செஞ்சிடுறேன், தந்துடுறேன். பட் நான் இந்த மலடின்ற ஒரு பட்டத்தை சுமந்துட்டு என்ன செய்கிறேன், இருக்கிறேன். என் சக்களத்தையாக பெண்ணினாலோ டெய்லி அவளுக்கு முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவள் என்ன பார்த்தாலே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாள். அந்த சிரிப்பிலே எனக்கு சந்தோஷம் எல்லாம் பெய்யுது. அதில் பல அர்த்தம் இருக்கு ஆண்டவர். அதனால் இந்த பட்டம் என்னை விட்டு மாறட்டும், தயவுசெய்து குழந்தை தந்துருங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன். சோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இது வர்றதுக்காக தான் இவ்வளோ நாளும் காத்திருந்தார், அமைதியாக இருந்தார். சோத்திரம். இப்போது பிள்ளைய உங்களுக்கு தாரன்னு சொன்ன உடனே தாமதிக்கலை. அடுத்த வருடத்திலே அன்னாளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கற்றுக் கொடுத்தாரு. ஆமாம். சில நேரங்களில் உடனே பதில் தர மாட்டார், அவர் அமைதியாக இருப்பார். உங்களை உருவாக்குவதற்காக சில ஆசீர்வாதங்களே நமக்கு ஆபத்தாய் மாறும். இதை நீங்கள் புரியணும். சிலவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும்னு ஜெபிப்போம். பாஸ்டர்மார்களும் ரொம்ப ஆண்டவரே ரொம்ப ஏதாவது வேலை கொடுத்துருங்கப்பா. எப்போ வேலை கிடைக்குதோ அதோடு அந்த ஆத்மாவை காணாது. சோத்திரம். பணம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அப்போ அந்த வேலையே அவர்களுக்கு ஆபத்தாய் மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். சில நன்மைகளே நமக்கு ஆபத்தாய் மாறும். அதனால் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஸ்தோத்திரம். அவர் தேவ சித்தத்துக்கு ஏற்றாற்போல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது அவர் செயல்பட ஆரம்பித்தார். ஆமே.